கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள ஆழியாறு அணையிலிருந்து புதிய ஆயக்கட்டு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. சுமார் 22,700 ஏக்கர் விளைநிலம் பயன்பெறும் வகையில் ஆழியாறு அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட புதிய ஆயக்கட்டு பாசன விவசாயிகள் கோரிக்கையை ஏற்று தண்ணீர் திறக்க தமிழ்நாடு அரசு ஆணையிட்டது. இதையடுத்து ஆழியாறு அணையிலிருந்து பொள்ளாச்சி, வேட்டைக்காரன்புதூர், ஆழியாறு ஊட்டுக்கால்வாய் வழியாக தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. தண்ணீரை புதிய ஆயக்கட்டு பாசன விவசாயிகள் மற்றும் நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள் மலர்தூவி வரவேற்றனர். தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் அங்கலக்குறிச்சி, வேட்டைக்காரன்புதூர், கோட்டூர், காளியாபுரம், ஊத்துக்குளி ஆகிய பகுதிகளில் உள்ள தென்னை, நிலக்கடலை, நெல் சாகுபடி விவசாயிகள் பயன்பெறுவார்கள். திருவள்ளூர் மாவட்டம் கசவநல்லாத்தூர், தண்டலம் கிராமங்களை இணைக்கும் வகையில் கூவம் ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கியுள்ளன. பொன்னேரியில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் இதற்கான அறிவிப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது மேம்பாலம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. அந்த தொகுதி எம்எல்ஏ வி.ஜி. ராஜேந்திரன் அடிக்கல் நாட்டும் பணிகளை தொடங்கி வைத்தார். மேம்பாலம் இல்லாததால் ஆண்டுதோறும் பருவமழை காலங்களில் தண்டலம் பகுதி மக்கள் கடம்பத்தூருக்கு 6 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை கடந்த திங்கட்கிழமை முதல் சரிந்து வந்த நிலையில் இன்று மீண்டும் உயர்ந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் நேற்று சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 99,520 ரூபாய்க்கும், 1 கிராம் 12,440 ரூபாய்க்கும் விற்பனையானது. இன்று சவரனுக்கு 1,120 ரூபாய் உயர்ந்து 1,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை 12,580 ரூபாய். வெள்ளி விலை கிராமுக்கு 4 ரூபாய் உயர்ந்து சந்தையில் 1 கிராம் 260 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. ஜம்மு காஷ்மீரில் கடும் உறைபனிப்பொழிவு தொடங்கி உள்ளதால் சில இடங்களில் பகல் நேரத்தில் கூட வெப்பநிலை வெகுவாக குறைந்துள்ளது. காஷ்மீரில் உள்ள சோனாமார்க் என்ற இடத்தில் பொழிய தொடங்கி உள்ள உறைபனியால் எங்கு பார்த்தாலும் பஞ்சு குவியலை கொட்டி வைத்தாற்போல் காட்சியளிக்கிறது. நிலமே தெரியாத அளவுக்கு உறைபனி கொட்டி கிடக்கும் காட்சி துருவ பிரதேசத்தை நினைவுபடுத்துகிறது. ஜம்மு காஷ்மீரில் ஜனவரி மாதத்தில் உறைபனி பொழிவு உச்சத்தில் இருக்கும். தற்போது அதிக அளவில் பொழியும் உறைபனியால் பகல் நேரத்தில் வெப்பநிலை -4% இருந்து -10 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகிறது. இரவு நேரத்தில் அது மேலும் குறைந்து -15 டிகிரி என பதிவாகிறது. உறைபனி மற்றும் கடும் குளிரை விரும்பும் சுற்றுலா பயணிகள் ஜம்மு காஷ்மீருக்கு வரத் தொடங்குவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை வடபழனி பூந்தமல்லி இடையே மெட்ரோ பணிகள் சேவை நிறைவடைந்துள்ளதை அடுத்து வரும் 15ஆம் தேதி சோதனை ஓட்டம் நடத்த மெட்ரோ ரயில் நிர்வாகம் திட்டமிட்டு வருகிறது. சென்னை விம்கோ நகர் முதல் விமான நிலையம் வரையிலும், சென்னை சென்ட்ரல் முதல் பரங்கிமலை வரையிலும் 2 வழித்தடங்களில் சுமார் 54.1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. அடுத்த கட்டமாக மாதவரம் முதல் சிறுசேரி சிப்காட், பூந்தமல்லி புறவழிச்சாலை முதல் கலங்கரை விளக்கம், மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் ஆகிய வழித்தடங்களில் மெட்ரோ பணி நடந்து வருகிறது. இதனிடையே சென்னை வடபழனி பூந்தமல்லி இடையிலான மெட்ரோ ரயில் சேவையை விரைவாக தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஆர்காட் ரோட்டை ஒட்டி செல்லும் டபுள் டெக்கர் வழித்தடத்தில் வரும் 15ஆம் தேதி வாக்கில் சோதனை ஓட்டம் தொடங்கும் என்று மெட்ரோ ரயில் நிறுவனம் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இதையொட்டி இரவு பகலாக சுமார் 4000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மெட்ரோ ரயில் திட்ட இறுதிப் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இது பயன்பாட்டிற்கு வந்தால் சென்னையின் முதல் டபுள் டெக்கர் மெட்ரோ வழித்தடம் என்ற பெருமையை பெறும். ஆங்கில புத்தாண்டை ஒட்டி நேற்று ஒரே நாளில் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் 65,225 பேர் சாமி தரிசனம் செய்துள்ளதாக தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. மேலும் 3,63 லட்சம் ரூபாய் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. வைகுண்ட ஏகாதசிக்காக கடந்த 30ஆம் தேதி சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு வரும் 8ஆம் தேதி வரை பக்தர்கள் அனுமதிக்கப்பட உள்ளனர். இந்த நிலையில் இன்று முதல் இலவச தரிசனத்தில் அனுமதிக்கப்படுவதால் நேற்று மாலை முதலே ஏராளமான பக்தர்கள் திரண்டனர். தொடர்ந்து வைகுண்ட கியூ காம்ப்ளெக்ஸில் உள்ள 31 அறைகளும் நிரம்பி சிலாதோரணம் வரை நீண்ட வரிசையில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு காத்திருக்கின்றனர்.
இதனால் சாமி தரிசனம் செய்ய 20 மணி முதல் 24 மணி நேரம் ஆகும் என தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் 300 ரூபாய் டிக்கெட் மூலம் பக்தர்கள் முன்பதிவு செய்துள்ளனர். அதில் இன்று முதல் ஒரு நாளைக்கு 15,000 பக்தர்கள் அவர்களுக்கு ஒதுக்கிய நேரத்தில் 3 மணி நேரத்தில் தரிசிக்க அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். ஆந்திர மாநிலம் நந்தியால் மாவட்டம் ஸ்ரீசைலம் பாதாளகங்கை பகுதியில் ஒரு வீட்டின் வளாகத்தில் சிறுத்தை ஒன்று சுற்றித் திரிந்த காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது. ஸ்ரீசைலத்தில் உள்ள மல்லிகார்ஜுனசாமி பிரம்மராம்பா கோயிலுக்கு அருகில் பாதாளகங்கை செல்லும் படிகளில் நள்ளிரவில் சிறுத்தைகள் சுற்றித் திரிவது வாடிக்கையாக உள்ளது. இந்த நிலையில் அங்கிருந்த ஒரு வீட்டின் வெளிப்பகுதியில் சிறுத்தை சுற்றி வருவது அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவானது. இதனால் பாதாளகங்கை பகுதியில் புனித நீராடச் செல்லும் பக்தர்களும் உள்ளூர் வாசிகளும் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அதே வீட்டில் சில மாதங்களுக்கு முன்பு சிறுத்தை ஒன்று சுற்றி வந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் 2024ஆம் ஆண்டை விட 2025ஆம் ஆண்டில் வாகன பதிவு 8.4% அதிகரித்துள்ளது. சாலை போக்குவரத்து அமைச்சக தரவுகளின்படி தமிழ்நாடு முழுவதும் 2025ஆம் ஆண்டில் பதிவு செய்யப்பட்டுள்ள 21,18,000 வாகனங்களில் சுமார் 16,40,000 இருசக்கர வாகனங்களாகும். அதிக அளவிலான வாகனங்கள் நகர்ப்புறங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் தாம்பரம் மற்றும் பூவிருந்தவல்லி பகுதிகளில் மட்டும் 50,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், கோவை, மதுரை மற்றும் சேலம் மாவட்டங்களில் மட்டுமே 40%த்திற்கும் அதிகமான வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மோட்டார் வாகன பதிவு மட்டுமன்றி எலக்ட்ரிக் வாகன பதிவும் 1,35,000 1,74,000 அதிகரித்துள்ளது. எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு சாலை வரியில் இருந்து தமிழ்நாடு அரசு 100% விலக்கு அளித்துள்ள நிலையில் வரும் நாட்களில் எலக்ட்ரிக் வாகன பதிவு மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர உள்ளனர். அவ்வாறு வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டவர்களில் தகுதி உடையவர்கள் மற்றும் 18 வயது நிரம்பியவர்கள் வாக்காளராக சேர்வதற்கு 1 மாத காலம் அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 2ஆம் கட்டமாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்தம் மேற்கொள்ள நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய 2 தினங்களில் மாநிலம் முழுவதும் 75,000 வாக்குச்சாவடிகளில் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. தற்போது வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 7,37,807 பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் இந்த 2 நாள் முகாமில் அதிக விண்ணப்பங்கள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி காரைக்கால் மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 11 மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைபிடித்துச் சென்றுள்ளது. காரைக்காலை அடுத்த கீழ காசாக்குடிமேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ராஜா என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் கடந்த 29ஆம் தேதி மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். ராஜா, முத்துச்சாமி, பிரபு, முருகன், தென்னரசன், சந்திரநாத் உள்ளிட்ட காரைக்கால் மீனவர்கள் மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் உட்பட 11 பேர் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். நள்ளிரவில் அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் முல்லைத்தீவு கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி 11 மீனவர்கள் துப்பாக்கி முனையில் கைது செய்தனர். மேலும் மீனவர்களின் விசைப்படகையும் பறிமுதல் செய்தனர். மீனவர்களையும் படகையும் மீட்க கோரி அவர்களது உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். என்ன தொழில் எங்களுக்கு மீனவங்களுக்கு என்ன தொழில்? இதை தவிர வேற தொழிலே கிடையாது. இங்க போனா ஆந்திரா பிடிக்கிற, அங்க போனா நீங்க பிடிக்கிற, யாருக்கிட்ட நாங்க எங்க போறது சொல்லுங்க. அப்படினாலும் கடல்ல போய் எல்லாரும் உழுது செத்துறேன்னு சொல்லுங்க. நாங்க எல்லாரும் போய் விடுறோம். அதை தான் இப்ப கேட்கறது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக லாஸ் நீர்வீழ்ச்சியில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. குன்னூர் பகுதியில் 21 சென்டிமீட்டர் மழை பதிவான நிலையில் கனமழை காரணமாக பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டு பாதிப்பு ஏற்பட்டது. குறிப்பாக குன்னூர் மாடல் ஹவுஸ் பகுதியில் சுமார் 50 அடி உயரத்தில் இருந்து மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் குன்னூரிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் அடர் வனப்பகுதியில் அமைந்துள்ள லாஸ் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கனமழை காரணமாக மண் சரிவு ஏற்பட்ட இடங்களை சீரமைக்கும் பணியில் குன்னூர் நகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தஞ்சாவூர் அருகே செங்கிப்பட்டியில் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் திமுக மகளிரணி மண்டல மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்று சிறப்புரை ஆற்றுகிறார்.
திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தலைமையில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் திமுக டெல்டா மண்டல மகளிர் அணி மாநாடு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மாவட்ட செயலாளர் மற்றும் பொறுப்பாளர்களான அமைச்சர்கள் MRK பன்னீர்செல்வம், SS சிவசங்கர், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, S ரகுபதி, CV கணேசன் ஆகியோர் மாநாட்டில் கலந்து கொள்வதாக கூறப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் கோவி செழியன், சிவவி மெய்யநாதன், TRB ராஜா உள்ளிட்ட பலர் மாநாட்டை ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள சிக்கந்தர் தர்காவில் கந்தூரி விழா நடத்த தடை கோரிய வழக்கில் தமிழ்நாடு அரசும் தர்கா நிர்வாகமும் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தர்காவில் கடந்த மாதம் 21ஆம் தேதி தொடங்கிய சந்தனக்கூடு திருவிழா வரும் 6ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதனிடையே மதுரையை சேர்ந்த மாணிக்கமூர்த்தி என்பவர் தாக்கல் செய்த மனுவில் தர்கா சார்பில் அச்சிடப்பட்ட விளம்பர போஸ்டர்களில் கந்தூரி விழா நடத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். மலையில் ஆடு, கோழி பலியிடக்கூடாது என நீதிமன்ற உத்தரவு உள்ளபோது கந்தூரி விழா நடத்த தடை விதிக்குமாறு மனுதாரர் கோரியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஸ்ரீமதி முன்பு விசாரணைக்கு வந்தபோது சந்தனக்கூடு விழாவிற்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஒரே கோரிக்கையை வலியுறுத்தி 2 முறை மனு தாக்கல் மலைக்கு கீழே கந்தூரி விழா நடத்தலாம் என்றும் அவர் வாதிட்டார். இந்த விவகாரத்தில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என கூறிய நீதிபதி விசாரணையை ஒத்திவைத்தார். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே எரிசாராய வடிப்பக ஆலையை மூட வலியுறுத்தி முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. சின்னப்புலியூரில் உள்ள தனியார் எரிசாராய வடிப்பக ஆலையில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் மற்றும் புகையால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக எவளமலை கிராம மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மக்களை நேரடியாக பாதிக்கும் இந்த விவகாரத்தை முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லும் வகையில் கடிதம் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. காற்று மாசு, நீர் மாற்று மாசு ஆகியவை அனைத்து உயிரினங்களுக்கும், மனிதர்கள் மட்டுமன்றி கால்நடைகளுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. விவசாய விளைபொருட்களும் சரிவர விளைவதில்லை. ஆகவே இந்த யூனிட்டை நிறுத்தும் வரை நாங்கள் முதலமைச்சருக்கு தொடர்ந்து அறிவுறுத்தி கொண்டே இருப்போம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். எரிசாராய வடிப்பக ஆலையை மூடாவிட்டால் தொடர் போராட்டங்களை நடத்த உள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக பேரருவி, சிற்றருவி, 5 அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பாதுகாப்பு வளைவை தாண்டி முதல் நடைபாலம் வரையிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இதனால் குற்றாலத்திற்கு சுற்றுலா வந்த பயணிகள் அருவிகளில் குளிக்க முடியாமல் ஏமாற்றமடைந்தனர். நாங்கள் ஒரு 5 வருஷமாக தண்ணி வந்துட்டு தான் இருக்கோம். நாங்கள் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா குற்றாலத்தில் குளிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்தோம். பட் இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது ரொம்ப அதிகமாக இருக்குது, குளிக்க முடியல அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அப்புறம் பக்கத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா குளித்தோம். எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஏமாற்றம் தான் கிடச்சிச்சு. நாங்கள் 22 பேர் வந்தோம். 22 பேருமே என்ன பண்ண முடியல அப்படின்னா குளிக்க முடியல. ரொம்ப கஷ்டத்தோட திரும்பி போகிற மாதிரி இருக்குது. புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஆன்லைனில் அதிகம் ஆர்டர் செய்யப்பட்ட உணவுகளின் பட்டியலில் பிரியாணி முதல் இடம் பிடித்துள்ளது. புத்தாண்டுக்கு முதல் நாளான டிசம்பர் 31ஆம் தேதி மாலையில் ஆன்லைனில் அதிகம் ஆர்டர் செய்யப்பட்ட உணவுகளின் பட்டியலை பிரபல உணவு டெலிவரி நிறுவனமான ஸ்விக்கி வெளியிட்டுள்ளது. அதன்படி 2,18,000 பிரியாணிகளை மக்கள் ஆன்லைனில் ஆர்டர் செய்துள்ளனர். இதற்கடுத்தபடியாக 90,000 பர்கர்கள் ஆர்டர் செய்யப்பட்டுள்ளன. இந்த உணவு பட்டியலில் உப்புமாவுக்கும் இந்திய மக்கள் இடம் கொடுத்துள்ளனர். சுமார் 4,000 உப்புமாக்களும் அதே நாளில் டெலிவரி செய்யப்பட்ட ஸ்விக்கி நிறுவனம் அறிவித்துள்ளது. இதேபோன்று தேநீர் காதலர்களும் புத்தாண்டை தேநீருடன் கொண்டாடியுள்ளனர். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது சுமார் 29,000 தேநீர் ஆர்டர் செய்யப்பட்டுள்ளது. IIT ஐதராபாத்தைச் சேர்ந்த 20 மாணவர் ஒருவர் 2.5 கோடி ரூபாய் ஆண்டு சம்பளத்துடன் கூடிய வேலைவாய்ப்பை பெற்று அசத்தியுள்ளார். IIT ஐதராபாத்தில் கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் இறுதி ஆண்டு பயிலும் எட்வர்ட் நாதன் வர்கீஸுக்கு நெதர்லாந்தைச் சேர்ந்த ஆப்டிவர் எனும் சர்வதேச வர்த்தக நிறுவனம் இந்த வேலைவாய்ப்பை வழங்கியுள்ளது. இவர் நெதர்லாந்தில் உள்ள அந்த நிறுவனத்தின் அலுவலகத்தில் மென்பொருள் பொறியாளராக ஜூலை 2026 முதல் பணியில் சேர உள்ளார். IIT ஐதராபாத் தொடங்கப்பட்டதிலிருந்து வழங்கப்பட்ட மிக உயர்ந்த சம்பள தொகுப்பு இதுவாகும். ஐதராபாத்தைச் சேர்ந்த அந்த மாணவர் சந்தித்த முதல் நேர்காணலிலேயே 2.5 கோடி ரூபாய் சம்பளத்திற்கான வேலைவாய்ப்பை பெற்றுள்ளார். இதற்கு முன்னதாக சென்னை IITயைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் கடந்த ஆண்டு 4.3 கோடி ரூபாய் ஆண்டு சம்பளமாக பெற்றிருந்தார்.
அரசு நிலங்கள் ஆக்கிரமிப்பு தொடர்பாக புகார்கள் வந்தால் 3 மாதங்களில் முடிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரக்கோணம் நகராட்சியில் பூங்காவுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி துரை சீனிவாசன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆக்கிரமிப்பு தொடர்பாக புகார் அளித்து 3 மாதங்கள் ஆகியும் எடுத்த நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய நகராட்சி ஆணையருக்கு உத்தரவிட்டனர். மேலும் அரசு நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதாக புகார் வந்தால் அவற்றின் மீது 30 நாட்களுக்குள் விசாரணையை துவங்கி 3 மாதங்களில் விசாரணையை முடிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர்.